கட்லு, பீரோ, மிக்ஸி, நல்ல கிரைண்டர். முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா ஏடா கையா போடா அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான். ஏதோ உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமிரா. சரி கோச்சிக்காதீங்கண்ணே, இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா. நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு, நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளையே காணோமே. கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்ல் இருக்கு. உங்களுக்கு போட்டுருவோமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல, இதெல்லாம் வாங்குற கேஸா? என்னங்க அண்ணே, புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு. சார், கட்ல் இருக்கு, பீரோ இருக்கு. வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க, உள்ள கூட வைங்க. அண்ணே கலெக்ஷன். நீ வந்த அதிர்ஷ்டம், எடுத்துட்டு வா. நான் வந்த அதிர்ஷ்டம் தானே, எடுத்துட்டு வாங்க. டேய், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். எடுத்துட்டு வா. வெயிட்டா அதெல்லாம் தூக்கிட்டு போற, வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா. வெய். இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தன வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யாரையா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளு? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தான்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தன வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க, இறக்குன்னு சொன்னேன். ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தான்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா 2 ஜாமான் எடுத்து போய் வண்டியில வை. இதுக்கும் சிரிக்குது. இது ஒரு மாதிரியான கேஸ் போல இருக்கு. கடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். கிட்ட வராது. போன வாரம் எங்க வீட்டுல துணி திருடு போச்சு, இந்த வாரம் உங்க வீட்டுல துணி திருடு போச்சு. இப்படிதான் எப்படிமா குடும்பம் நடத்துறது? எவ்வளவு தைரியம் இந்த பட்ட பகல் வந்து இப்படி எவன படம் திருடிட்டு போயிருப்பான்? அடச்சை, வாய மூடி. நீ ஜாக்கிரதையா இருந்தா இப்படியே நடந்திருக்குமா? இன்னையில இருந்து நாயை அவுத்து விடு. எவன் திருட வர நான் பாக்குறேன். உள்ள வாடி. இது பேய். அடியா ஓடியாடி. மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான். என்னங்க எவ்வளவு நேரம் நானே புடிச்சிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க வாங்க. திருட மாட்டிக்கிட்டானா? போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நான் திருட இல்லையா, சொன்னா நம்புங்க ஐயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா தெருவுல வண்டியோட ஒரு 1.5 கண்ண நிக்கிறான், அவரை போய் கேளுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு போ. சாப்பாட பிடிக்காம பாருங்க, கண்ணா உழுக்குறான். வெளிய வந்தாலும் ஓடிடுவோம், புடிங்க. டேய் ராஸ்கல், திருடதுக்கு உள்ள ஒருத்தன் வெளிய ஒருத்தனா? யார பாத்தியா திருடங்கற? நான் கேன்வாஸ் பண்ண வந்திருக்கேன்யா. கேன்வாஸ் ஆவது கோன்வாஸ் ஆவது அதெல்லாம் உள்ள வந்து பேசியா? நான் எதுக்கு உள்ள வரணும்? இந்த வண்டியை உங்க அப்பனா பாத்துக்கலாம். ஐயா நான் திருட வரல, பேங்க்ல நிறைய சாமான் இருக்கு. விட்றியா விட்றியா? அப்படியா? ஏன்டா இப்படி புடிச்சு தள்ளுற? ஐயோ, அவனையும் புடிச்சிட்டாங்களா? இவன் தான் வண்டியார நின்னுகிட்டு இருந்தான், திருட்ட பையன். இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான். ஆமா, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படி தாண்டா. ஓல உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இருடா, உள்ள இருக்கவனை பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, அவ கத்திக்கிட்டு இருக்க போறா. கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ, இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். விடுங்கய்யா, நான் சொன்னா கேளுங்கய்யா. நாங்க திருட வரலையா, கேன்வாஸ் பண்ண வந்தோம். காதா குத்துற, ஏற்கனவே எனக்கு காது குத்தாச்சுடா. நான் திருடுவியா? கேளுங்கய்யா. என்ன சத்தத்தையே காணோம்? பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ, என்னடி இப்படி ஆயி போச்சு?
நீ கேளு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டேடா குத்துறீங்க? அறிவு கெட்டவனுங்க. அண்ணே கதவை தரங்க அண்ணே. என்னண்ணா இது? தோசை. ஆ. ஐயோ எங்க வீட்டுக்கு இருக்காரு. அப்புறமா வாங்க. அப்புறமா எப்போ? 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. 1 மணி நேரமா? சரி வர்றேன். ஏமா இன்னுமா 1 மணி நேரம் ஆகல? எத்தனை நாளா வந்து போயிட்டு இருக்க? ரொம்ப நாளா. ரொம்ப நாளாவா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி தேடி வர்றேன்னு எங்கிட்டயே சொல்லுவேன். நான் ஒண்ணும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக்க வர்றேன். கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு கட்டவங்கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன் நான் சொல்றேன். உன்னைய அவளையும் சேர்த்து வச்சு வெட்டல நான் ஒரு அப்பனை பிறந்தவளடா. ஒரு அப்பனோ 2 அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. டேய் நான் சொன்னேன். உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு. இவர்கிட்ட தான் நான் டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ. உன் அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்ல வாங்க சொல்லி உயிர் எடுத்தீங்க. ஆனாதான் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்குனேன். இதுக்கு தான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிறது. பவுச்சிக்காருங்க எல்லாம் அந்த திருட்டு காரியால வந்தது. இல்ல, ஒன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கி திங்கலாம்னு நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் கறக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை. இந்தா 1 ரூபாய், முதல்ல மீசை எடு. பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணே என்ன பாவண்ண இந்த பொண்ணு, இதையாவது உங்க தம்பி கட்டிக்கட்டும். ஏய், என்ன அவ்வளவு அயோக்கியம் நினைச்ச? நினைக்கல, முடிவே பண்ணிட்டேன். சம்பந்தி, இந்த பயல கொஞ்சம் முதல்ல வெளியே அனுப்புங்க. தம்பி சிவங்கால, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அட அத சொல்லலடா, பொடி வாங்கிட்டு வர வேண்டும் பார்த்தா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப இந்த 50 பைசாவை எடுத்துக்கிட்டு போய் நீயாவது புடிச்சிட்டு வாடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். பையன் முன்கூட்டியே செட்டப்போட வந்திருக்கான். நீ இங்கேயே நில்லு, ஆனா குறுக்க மட்டும் பேசாத. முயற்சி பண்றேன். அவங்க கிடக்குறாங்க, ஏதோ சின்ன சிறுசுக, பாத்துச்சுக்க பழகுச்சுக்க, பரிசமும் போட்டாச்சு. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு பேசுவோம். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நான் என்ன சீர்சனத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடுக்கறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என் தம்பி என்னமோ உங்க பொண்ணு குடுக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்துருப்பா. இது கருமாரி அம்மன், இது காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். ஆமா, பெரிய பாளையம் இல்லையா? பெரியபாளையம், பெரியபாளையம் பவானி அம்மன். அதான் நீ எதிரிலேயே இருக்கிய. தம்பி தமிழ்நாட்டை பூரா கவர் பண்ணிட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கல்கட்டா காளி, காசி விசாலாட்சி, காஷ்மீர் வைஷ்ணவின்னு வடநாட்டையும் கவர் பண்ணிருப்பான். நீங்க மட்டும் என்னவா கேரளா கவர் பண்ணலையா? உங்ககிட்ட கவர் ஆகல, எங்கிட்ட கவர் ஆயிடுச்சு. கம்முனிடுறா. தம்பிக்கு பக்தி அதிகம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படி எல்லாம் வைப்பனுங்களா? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணுங்களே. தலைவர் ஐயா, தேதி பாத்துட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, மலை மலை பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு பாயசம் சோறு போட வேண்டியது தானே. ஏன் பத்திரிக்கை அடிக்கா பாயஞ்சோறு போட்டா நீ திங்க மாட்டியாக்கும்? அதுக்கு என்னங்க, செஞ்சுட்டா போச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? இப்போ விபூதி கொடுக்கறான். ஐயோ, அப்ப நாங்க புறப்படுறோம். பொழுது சாய அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என் தம்பி அனுப்பி வைங்க. அண்ணா என்ன முடிஞ்சிருச்சா? என்ன முடிஞ்சு போச்சுக்கிற? பொண்ணு பாக்குறது? அதான் பொண்ணை பாத்துட்டு இருந்தீல்ல, பார்த்தது போது போலாமா? அப்ப நாங்க வர்றோம். வரங்க. எப்படி நீங்க எல்லாம் வர மாதிரி இல்லையா? அட போங்கம்மா. டேய் டேய் வாடா. டேய்
என்ன விரல புடிங்க வெளியே வச்சியா? நெட்டை எடுக்கிறேன்னே. ஏண்டா சிவங்கால, இந்த ஜோசியத்து மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? 100க்கு 100 உண்மைண்ணே. எப்படி? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா செத்து போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்க தாத்தா செத்து போயிட்டாரே. செத்தே போயிட்டாரா? அப்ப விட்டுற அண்ணே, அண்ணி பால் கொண்டு வராங்க. என்னத்த பாலை குடிச்சு பழத்தை தின்னு. சேட்டா பாதாம் பால். சரி பால் எங்கடா பால்? குடிச்சாச்சே. யாரு? நான்தான். நீயா? ஆமா, பாலா போறத பசுவத்துல ஊத்துன்னு சொன்னாங்க, ஊத்திட்டேன். பசு வயிற்று ஊத்துன்னு சொன்னாங்க, பண்ணி வயிற்று ஊத்துனா சொன்னாங்க. அண்ணே, ரொம்ப பேச நான் தூங்கிடுவேன். பல்லக்கெல்லாம் தட்டி போடுவேன். பாலையும் குடிச்சிட்டு தூங்குறானா? ஆளை மூஞ்சியும் பாரு. எனக்கு தூக்கம் வரல, ஒரு பாட்டு பாடு. என்ன? புதினே. சரி புடி. நேத்து ராத்திரி அம்மு. என்னது அம்முவா? ஐயோ அண்ணி, எனக்கு தெரியும்டா. ஆரம்பத்துல இருந்தே அவன் ஞாபகத்திலே இருக்கிற. 10வது பாலை வேற வாங்கி குடிச்சு விட்ட. இப்ப பாடுறேன். நேத்து ராத்திரி அம்மா. நேத்து ராத்திரி உனக்கு அம்மா, ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சும்மாடா. சரி விடுங்கண்ணே, வேற பாட்டு பாடுறேன். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இங்க இவ்வளவு நேரம் இருட்டா இருக்குதுன்னு. விடுறாத. விட்டுவிட்டேன். என்னங்க சாமி? உமக்கு யோகம் வந்தாச்சு ஓய். யோகமா? ஆமா, அம்பாளோட அருளால உம்ம தம்பி அமைச்சராயிட்டாரோ இல்லையோ, அதுக்கு தான் இந்த மாலை. அயாள் அமைச்சரானதுக்கு இயாளுக்கு எந்தின மாலா? ஈயாளா? எறும்பாளு, பூச்சி ஆளு, புழு ஆளு, இந்த ஆளு கிட்ட போய் நீ மலையாளம் பேசுற பாரு. என்ன அப்படி சொல்லிட்டேள்? மந்திரி ஆயிட்டாலே அவ வீட்டு ஈ எறும்புக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணணும். அப்பத்தானே காரியம் நடக்கும். அண்ணே, சாமி, என்ன இவனுக்கு மாலை போட்டீங்களா? இது சாமி போட்ட மாலை இல்ல, என் சம்சாரம் போட்ட மாலை. சம்சாரமா? ஆமா, உங்களுக்கு ஒரு அம்மு குட்டின்னா எனக்கு ஒரு பொம்மை குட்டி. ஏய், இவ்வளவு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட ஏன்டா சொல்லல? சொல்லி இருந்தா இவளையும் கல்யாணம் பண்ணிருப்பீங்களே. അങ്ങനെയേ കട്ടിക്കിട്ടാലും നിങ്ങൾ പറഞ്ഞ അമ്മുകുട്ടി ഇതല്ലേ? இதே കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് തിണ്ണെ കിടക്കുന്ന ആളെ അതല്ലേ? அதே. ஐயோ, நான் திண்ணையில படுக்கிறேன்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்றானே. பரவாயில்லையே, பையன் உம்ம பத்தி ரொம்ப நன்னாவே பப்ளிசிட்டி பண்றானே. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് എത്ര നേരമായി? എന്തിനാ ഈ വയസ്സായവരോട് പറഞ്ഞോണ്ടിരിക്കുന്നേ? മനസ്സിലായോ? மனசிலாயி. டேய் ஆயி, இப்ப நீ எங்க போய்? முதலருக்கு போய். டேய், இது பகல்ரா. அப்ப முதல் பகல்னு வச்சுக்கோங்க. அப்ப வரட்டுமா? கொம்பு பாத்தியா, பேரிக்கா மாட்டே எனக்கு வந்த வாழ்வ. இருக்கிறது ஒரு கட்டிலே, போனோடனே பொத்துறோடே போகுது. ஐயோ சேட்டா, என்ன இது? விடு சேட்டா. கோவிந்தா, வரட்டுமா? குட்டி அம்மா என்ன சேட்டா இதெல்லாம்? அம்முக்குட்டி அவ தண்ணி ஊத்தி ஆத்திக்கிட்டா, நான் எதை ஊத்தி? 45, 46, 47, 48. அப்பா, என் தோசை நீங்கி உன்னை தொடறதுக்கு இன்னும் 48 நாள் இருக்கு. சேட்டா, சோப் எடுத்தோ. எதுக்கு? மறுபடியும் இன்னொரு தடவை குளிக்கணும்ல. இவன் தொல்லை தாங்க முடியலையே. அப்படி என்னடா நீ கல்யாணம் பண்ணிட்ட? வா. என்ன பொம்மு? കുളിക്കുന്നപ്പോ ரொம்ப அழுத்தி சொரிഞ്ഞല്ലോ നിങ്ങൾ. വലിക്കുന്നു. நாம்பல அதுல யானைப்பாக. ஏண்டா தீவட்டி தலையா? காலையில தானடா நீ குளிச்ச, அப்புறம் என்ன மத்தியானம் ஒரு குளியல் வேண்டி இருக்கு? இடையில ஒரு தடவை குளிச்சமே, அதை நீங்க கவனிக்கலையா? அத நான் கவனிக்கலையாப்பா. அண்ணே, நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, சின்ன சிறுசுக. ஏன் குளிச்ச, எதுக்காக குளிச்ச, எத்தனை தடவை குளிச்ச, இதுக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாழா வெட்டி. வாடா வெட்டியா? நான் ஆம்பளடா. அப்ப வாழா வட்டன். வாடா வெட்டனா? கொஞ்சம் முன்னாடி வா, வெட்டுறேன். என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் அம்முக்குட்டி அண்ணிய தொட்டா செத்துருவீங்களே. பாவம் அம்முக்குட்டி. பொம்மு கொல்லிக்கன்னு பற்ற போது வா உள்ள போலாம். யாரு? எங்களுக்கு கொல்லிக்கண்ணு. ஐ ஐ ஏ டக 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 டக. பாத்தியா, எண்ணெயில விழுந்த பண்ணி மாறந்துட்டு என்ன வெறுப்பேத்துறான் பாத்தியா? பொம்முக்குட்டி கொடுத்து வச்சவள். ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു, ഞാൻ തപ്പ് ചെയ്തു. நீ மட்டும் வா. ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു, ഞാൻ തപ്പ് ചെയ്ഞ്ഞു. എന്താ എന്താ അവിടെ ഇരിക്കുന്നത്? வேற நான் எங்கடி போய் முட்டிக்கிறது? இங்கதான் முட்டிக்கணும். ஏண்டி, உங்க நாட்டுல
இந்த தோசை நீங்கிறதுக்கு வேற எந்த பரிகாரம் இல்லையா? എന്റെ അടുത്ത് ഉണ്ട് പറയട്ടെ. உன்னிடத்தில் உண்டோ? പറയടി. പറയാം. എന്റെ കയ്യിനെ പിടിച്ച് ഓ ആ റൂമിൽ കൊണ്ടുപോയി ഓ കതവിനെ താഴിട്ട് ഓ കട്ടിന്മേ തള്ളണം. ஓ நான் மேல போகணும். என்னடி உனக்கு கெட்டணும்? അമ്മൂക്ക് എന്നെയുണ്ട്. அம்மு குடிச்சா வாழை வட்டி நம்மளும் வாழை வட்டி இருக்கிறது. ஏய் சொன்ன கேளு. டேய் நில்லுங்கடா. ஏய் டேய் எனக்கு இது வேணும். எனக்கு இது வேணும். எனக்கு இது வேணும். எனக்கு வேணும். இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது. അതെ അതെ. என்னது என்ன மாதிரி கருப்பா இருக்கு? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அத நீ சாப்பிடு. ஆப்பிள் இந்தாங்க. ஆ, இது ஒன்ன மாதிரி ரொம்ப சிகப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிகளை சாப்பிடறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, நீங்க கடிச்ச உடனே என்ன திட்டிக்குது? மெதுவா சாப்பிடுங்க. ஆ, அதான் எழுந்திருவாரு. அது மோடி மேஸ்த மாதிரியே படுத்து கிடக்கு. நீ பயப்படாத. ஐயோ ஐயோ, தேன் கொடுத்தாலும் என்ன திண்ணையில கூட நிம்மதியா படுக்க விட மாட்டேங்கிறானே. ஐயோ, அங்க அப்படி இங்க இப்படியா ஒட்டு மொத்தமா வெறுப்பேத்துறாங்களே. யாரா அவன் சங்கூதரவன்? யாரா சங்கூதரது? யார் சங்கூதரது? யார் சங்கூதரது? யாரா சங்கூதரவன்? என்ன யாரையுமே காணோம். ஒருவேளை மனப்பிராந்தியோ? தொட போனதுக்கே சங்கூதரானுங்களே. இனி தொட்டு இருந்தா அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு திண்ணையே நிரந்தரம் தான். நிலா வேண்டா காயட்டும். சீக்கிரம் வாங்க. கடைசியா ஒரு முகத்தை பாத்துங்க. யோ, பொணத்து முகம் அங்க இருக்கியா? அதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? போயா, வாங்க வாங்க. வாடா, முகமா கூப்பிடுறாங்க. அண்ணே, என் முகத்தை பாத்துக்கங்கண்ணே. உன் முகம் இத்து போன முகம். அதை எத்தனை தடவை பாக்குறது? சுடுகாட்டுக்கு வந்தா ரொம்ப நேரம் இருக்க கூடாதுண்ணே. நீங்க குளிக்கணும், நான் குளிக்கணும், அதுவும் திரும்பி பார்க்க போகணும். வாங்க. ஏய், செத்து போனவன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். ஒரு தடவை பார்த்து வரேன்டா. வேணாம் அண்ணே, சொன்ன கேளுங்க. என்னடா தொல்லை கொடுக்குற? புதைச்சா 500, எரிச்சா 700, அதுக்கு மேல சமாதி கட்டினா 2000. கொஞ்சம் கூட புரியாத ஆளா இருக்கிய. போயா. அடடே சிவங்கால, எப்ப வந்தீங்க? டேய், இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எங்கிட்டதான். புதைச்சா எவ்வளவு? 500, எரிச்சா 700, உன்னை வச்சு எரிச்சா அதே 700. ஏண்டா நீ ஜோசியராடா? நீங்களா? நாங்களேதான். ஏண்டா பண்ணாட பாவாட பயமவன நல்லா வாடுற குடும்பத்துக்குள்ள பூந்து பொண்டாட்டிக்கு மூலம் புருஷனுக்கு சூலம்னு என்னையும் என் பொண்டாட்டி 6 மாசமா சேர விடாம பிரிச்சு வச்சிட்டியாடா? ஐயோ, நான் இல்லையே. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே இவன் தாங்க. இவன் செத்தா? ஐயோ, இவன் செத்தா? ஆ. ஏய், உன்னை நான் எங்க போறேன்? இல்லடே, விட்டுடுங்க, நான் இல்ல. என்ன விட்டுடுங்க. ஏய், உடுப்பு பையா. ஐயா, நான் இல்லையா? டேய், டேய். ஐயோ, இவனை பிடிக்கிறதா அவனை பிடிக்கிறதானே தெரியல. டேய் சிவங்கால, இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய்